ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் மேக்கர் லைஃப் ஸ்டைல் விளாக்ஸ். இன்றைக்கி சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ரெட்டை வச்சு ஒரு அல்வா தான் செய்ய போகிறோம். இந்த அல்வாக்காகவே நிறைய பேர் ஹோட்டலில் சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிடுவீங்க. ஸோ இனிமேல் அந்த மாதிரி பண்ண வேண்டாம். நீங்களே வீட்டில் சூப்பராக செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ப்ரெட் எடுத்துக்கோங்க. ப்ரெட் எடுத்துகிட்டு ப்ரெட்டில் உள்ள 4 பக்கம் கார்னர் இருக்கும் இல்லையா, அந்த ப்ரௌன் கலரில் அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு இதை இப்போ நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம். உங்களுக்கு டீப் ஆயிலில் நான் ஃப்ரை பண்ண மாட்டேன், எனக்கு ஆயில் சேர்க்கிறது இஷ்டம் கிடையாது அப்படின்னா, நீங்கள் லைட்டாக 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்து நீங்கள் ஷாலோ ஃப்ரை மாதிரி கூட கண்டிப்பாக பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா ஆயிலில் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். பட் நான் ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஆயில் எடுத்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் ஃபுட் கான்சியஸாக இருக்கீங்க, ஹெல்த் கான்சியஸாக இருக்கீங்க அப்படின்னா லைட்டாக நீங்கள் ஆயில் மட்டும் போட்டுட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. பட் இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வரணும். நீங்கள் ஆயிலில் பண்ணாலும் சரி, நார்மலில் பண்ணாலும் சரி, ப்ரௌன் கலரில் வரணும். வந்ததுக்கப்புறம் இதை நல்லா எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துகிட்டு இது கூட நம்ம ஜீரா, அதாவது சீனி பாகு மாதிரி நம்ம தயாரிக்க போகிறோம். உங்கள் இனிப்புக்கு தகுந்தப்பில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 2 கப் சர்க்கரைக்கு, மீடியம் சைஸ் 2 கப் சர்க்கரைக்கு 4 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். லைட்டாக உங்களுக்கு இதில் உங்களுக்கு இனிப்பு டேஸ்ட் எடுத்து கொடுக்கணுன்னா ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டை நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இது ரொம்ப கம்மி பதம், 1 கம்மி பதம், 2 கம்மி பதம் வரணும்னு அவசியம் கிடையாது. நார்மலாக வந்ததுக்கப்புறவு நல்லா கொதிச்சதுக்கப்புறவு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ப்ரெட்டை நல்லா போட்டுக்கலாம். போட்டுட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப நல்லா மையாக மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. திரியாக இருந்தால் தான் நீங்கள் அல்வா சாப்பிடும்போது அந்த ப்ரெட்டோட டேஸ்ட்டும் உங்களுக்கு நல்லா ஒரு சுவை கொடுக்கும். அதனால் இதை நல்லா இது பண்ணிக்கோங்க, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் நெய் கூட முந்திரி பருப்பு சேர்த்து நம்ம பண்ண போகிறோம். நீங்கள் முந்திரி பருப்பு, கிறிஸ்மஸ் பழம், பாதாம் பருப்பு, உங்களுக்கு என்னென்ன பருப்பு வகைகள் பிடிக்குமோ நீங்கள் எல்லா பருப்புமே ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ நான் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் முந்திரி பருப்பு மட்டும் போட்டு நான் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த அல்வாவையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், அல்வா கன்சிஸ்டன்சி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் நமக்கு சூப்பரான அல்வா தயாராகிடும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அல்வாக்காக மெனக்கெட்டு கடையில் போய் சாப்பாடு வாங்காமல் வீட்டிலேயே நல்லா சூப்பராக ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்து நீங்களும் சாப்பிடுங்க. அடுத்தவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. உங்கள் ஃபேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். பிரியாணி கூட அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் நார்மலாக கூட சாப்பிட்டுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ரெசிபி வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுங்க. தேங்க்யூ.